அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது. அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சிம்மத்திற்கு இந்த ஆவணி 2026 மாதம் என்ன பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த வருடத்தில் இந்த ஆவணி மாதம் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ரிலீஃப் தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது. ஆனால் அது எப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனியின் பிடியில் நிறைய பொருளாதார சிக்கல்களை நீங்கள் அடைந்து வந்தீர்கள் தான், அது உண்மைதான். கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு பக்கம் காலதாமதங்கள் ஏற்பட்டுச்சு நல்லது நடக்கிறதுக்கு, எல்லா சிரமங்களையும் அனுபவித்தீர்கள் தான். ஆனால் இதே அஷ்டம சனியில் குருவினுடைய பார்வையும் சனிக்கு கிடைத்து, சனியுமே வக்ர நிலையில் கண்டினியூ ஆகிறதுனால உங்களுக்கு சனி பெரிய அளவுக்கு இடர்களை தரமாட்டார், துன்பங்களை தரமாட்டார். அப்போ இது ஒரு ரிலீஃபான காலகட்டம்னு தானே எடுத்துக்கணும். இப்போ உங்களை ரொம்ப அழுத்தி தண்ணிக்குள்ளார உங்கள் தலையை முக்குன ஒரு வில்லன் திடீர்னு அவருக்கு இன்னொரு பிரச்சனை வந்ததும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு கொஞ்சம் வீக் ஆக்குறாருன்னு வச்சுக்கோம். அந்த தண்ணிக்குள்ளாரேருந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியில் கொஞ்சம் சுவாசிக்க முடியும் இல்லையா, அதுதான் பிரீத் ஏர்னு சொல்லுவாங்க. ஒரு மூச்சு முட்டி நம்ம உயிர் துறக்க வேண்டிய நிலையில் திடீர்னு இந்த மாதிரி நமக்கு ஒரு இது கிடைக்கும்போது, ரிலீஃப் கிடைக்கும்போது எப்படி நம்ம பெருமூச்சு எடுத்து ஆசுவாசப்படுத்தி கொள்வோமோ அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நிகழ்கிறது. மேற்கொண்டு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளாரையே வருகிறார், ஆட்சியாக அமர்கிறார். அது மட்டுமல்ல, கூடவே புதனும் இருக்கிறார். புதன்கிற கிரகம் தான் அறிவுக்கான கிரகம். புதன் நல்லா இருந்துச்சுனாலே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும், அறிவார்ந்ததாக இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஸோ இதுவுமே ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது பண்ண போகுது. பணம் காசை நிறைய தரும். புத ஆதித்ய யோகம் உருவாகும் பொழுது உங்களுக்கு நிறைய செல்வாக்கான விஷயங்கள் நடக்கும், செல்வங்களும் சேரும். தயவு கூர்ந்து மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், அஷ்டம சனியில் ஏற்பட்ட அந்த இன்னல்கள் தீரணும் அப்படின்னா தயவு செய்து பெரும் கடனுக்கு, பெரும் வட்டிக்கு நீங்கள் வாங்கியிருந்த கடனில் ஒரு பாகமாவது நீங்கள் அடைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள், முழுசாக அடைக்க முடியலனாலும். ஏன்னா மறுபடியும் இதே நிலை கண்டினியூ ஆகாது. கிரகங்கள்ங்கிறது சுற்றி கொண்டே தான் இருக்கும். அடுத்த நிலைக்கு போகும்போது நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சமாச்சும் நீங்கள் மீண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த இடங்களில் கடனை கொடுத்து பைசல் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுடைய வாக்குகளால், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களால் நீங்கள் உளறி கொட்டிக்கிட்டு மாட்டிக்கிறதும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். யாரிடமும் எதை பற்றியும் வெளிப்படையாக கூறாதீர்கள். நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க, இப்போ நான் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அதே போஸ்டிங்க்கு உங்களுக்கு முன்னாடி அவர் அப்ளை பண்ணி அந்த வாய்ப்பை தட்டி தூக்கிட்டு போயிருப்பார். நீங்கள் சொல்கிறது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் சொல்லுவீங்க, அவர் செயல்படுத்தி அந்த காரியத்தை சாதிச்சிருவார், உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரியான சூழ்நிலையை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உருவாக்க போகிறது. ஸோ நீங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்லாமல்
உங்களுடைய காரியத்திலேயே நீங்கள் கண்ணாய் இருந்தீர்கள் என்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதார மேன்மையும் ஏற்பட போகிறது. சுப கிரகங்களின் தன்மையால் உங்களுக்கு நன்மையும் நடக்கப் போகிறது. குரு அதிசாரமாக உங்கள் ராசியின் மீதே அமரப்போகிறார். அதனால உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏதேனும் ஒரு மேன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வரத்தான் போகிறது. அதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயம் எங்கிருந்தாலும் அங்கு சென்று வாருங்கள். உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த காலத்து கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நிகழ்காலத்தில் உருவான கோயில்களில் எந்த அளவுக்கு ஆகமங்கள் சரியாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில கோயில்களில் புதுசாக டெவலப் பண்ணாலுமே அந்த அர்ச்சகர்கள் ரொம்ப சின்சியராக அவங்க அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள்லாம் செய்வாங்க. பட் அந்த காலத்து கோயில்களில் அந்த பவர், அந்த சக்திங்கிறது எந்திர ரூபமாகவே இருக்கும். எந்திர பிரதிஷ்டையெல்லாம் செய்யப்பட்டதுனால ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கள். உங்களுடைய சூரிய சக்தியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இப்போ நான் சொன்னதன் மூலமாகவும் செய்யலாம். இனிமேல் நான் சொல்லக்கூடிய அந்த எண்கணித பரிகாரங்கள் மூலமாகவும் நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளாலும் உங்களுடைய முயற்சிகளாலும் உங்களுடைய லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவதை யாராலும் தடுக்கவே முடியாது. நிச்சயம் ஒரு நல்ல ஒரு பலன்களையே நீங்கள் சந்திப்பீர்கள், சாதிப்பீர்கள். கன்னி ராசிக்கு இந்த ஆவணி மாதம் 2026 என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக இந்த கன்னி புதனுக்குரிய ஒரு ராசி. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி யார் கூட டிராவல் ஆகிறாரு இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனோட டிராவல் ஆகிறார். அப்போ புத ஆதித்ய யோகம் உருவாயிடுது ஆட்டோமேட்டிக்காக. புத ஆதித்யம் யோகம் உருவாவதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய மைண்டு இப்போ ரொம்ப நல்லா வேலை செய்யும். இவ்வளோ நாள் ஒரு சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம், ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருந்திருக்கலாம். எனக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதே சார் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு எண்ண தெளிவு உண்டாகும். ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க திங்ஸை. இந்த புலம்பல்களை நிறுத்திவிட்டு காரியங்களில் உங்களுடைய ஃபோக்கஸ் திரும்பும். உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதமாக கிடைத்தாலும் உங்களுக்கு வெற்றியே பரிசளிக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஏன்னா இந்த சமயம் அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சனி நின்று நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. சனி இந்த இடத்துல வக்ரம் வேற ஆயிருக்காரு. தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அவர் நல்ல பலன்களை தரப்போகிறாரு. இன்னொரு பக்கம் குருவுமே உங்களுக்கு தன்னுடைய பார்வைகளால் கேந்திர ஸ்தானங்களில் அவருடைய பார்வை பதிய போகிறது. புதன் சூரியனோட அமர்ந்து நல்ல பலன்களை தர காத்திருக்கிறார். இத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வருவது, புதனுடைய ஸ்தலமான திருவாலங்காடுக்கு சென்று வரலாம். இது எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறது. இவ்வளோ நாள் நடக்காத விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில், இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில், ஆவணி மாத பிற்பகுதின்னு சொல்லும்போது ஆகஸ்ட் இறுதியில்னு கூட வச்சுக்கோங்க. ஆவணி மாத பிற்பகுதிங்கிறது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் ஏற்றங்களையும் கொண்டு உங்களுக்கு கொடுத்து சாதிக்க வைக்க போகிறது. ஸோ இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எல்லா நேரங்களையும் கிடைக்காது. நமக்கு சில நேரங்களில் காலமே நம் கதவை தட்டி நமக்கான வாய்ப்பை கொண்டு தரும்போது அதை எட்டி வச்சுட்டு நம்ம நிற்கக்கூடாது. ஸோ கவனமாக இருங்க, சிறப்பாக செயல்படுங்க. வெற்றிகள் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். இதுலேயும் குறிப்பாக எண்கணித பரிகாரங்கள்னு ஒன்று இருக்குது. இப்போ கிரகநிலைகள் எப்படி இருந்தாலுமே ஒரு மனிதன் தன்னுடைய பெயரையும் பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் கவனித்து கொண்டு அதில் என்ன பலன்கள்ங்கிறத தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தாலும் உங்களுக்கு வெற்றிங்கிறது மிக எளிதாக கைவரப்பெறும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிரக நிலைகள் பற்றி நிறைய ஆஹா ஓஹோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் தொடங்கியதிலிருந்து எவ்வளவு சிரமப்பட்டீங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லா வகையிலையும் நம்மளை தயார் நிலையில் வச்சுக்கணும். இப்போ ஒரு காய்ச்சல்னு வந்துச்சுன்னா நம்ம இங்கிலீஷ் மருந்தோடு சேர்ந்து நாட்டு மருந்தும் நம்ம எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதற்குரிய ஒரு ஆகாரங்கள் சேர்த்துக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போ ஒரு பக்கம் கிரகங்கள் அதனுடைய பங்குக்கு சில கிரகங்கள் நன்மை பண்ணும், சில கிரகங்கள் தீமை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த எண்கணித ரீதியான பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றவே போகிறது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால அறிவுக்கான ஸ்தலங்கள்,
அறிவை மிளிர வைக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வரணும். குறிப்பாக இந்த காஞ்சிபுரத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய, காஞ்சிபுரத்திலேயே இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் ஆலயத்திற்கு சென்று வரலாம். உங்களுடைய கணக்கே அங்கே திருத்தி எழுதப்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிவனை குருவாக வழிபடக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். பெருமாள் ஆலயமாக இருந்தால் எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். பழமை வாய்ந்த ஆலயமாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சிவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் சிவனை குருவாக வழிபடக்கூடிய திருவண்ணாமலை ஸ்தலத்திற்கு நீங்கள் சென்று வரலாம். அல்லது முருகனை குருவாக வழிபடக்கூடிய திருச்செந்தூர் ஆலயத்திற்கு சென்று வரலாம். அப்படி சென்று வரும் பொழுது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பெரும் நற்பலன்களை உங்களுக்கு தரவே போகிறது. இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத மங்கள யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் மிதுனத்திற்கு சென்று வருவார். அதன் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அல்லவே போகிறீர்கள். எதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை நம்பி எந்த வித ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. யாரையும் நம்பி உங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அவங்க அந்த இன்டர்வியூக்கு போனால் வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க சார், நான் மீறி எப்படி போய் எனக்கு என்னத்தை நடக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவர்கள் உங்கள் காலை வாரி விடுவதற்காகவோ அவர்களுடைய நிலையிலேயே உங்களை வைத்திருப்பதற்காகவோ கூட அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. உங்களை ஜெயிக்க வைக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். குறிப்பாக எண்கணித ரீதியான நற்பலன்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு லைஃபையே மாற்றுங்கிறதை புரிஞ்சுக்குவீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட்,
யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷ்லாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆடி மாதமாக இருக்கட்டும், ஸோ இந்த ஆவணியோட ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்காரு. ஓகே, ஒரு விஷயம் நல்ல விஷயம். ஆனால் அதர் பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படியான ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, ஸோ உங்களுடைய லக்னத்தில் யார் இருக்காரு அப்படின்னா சூரியன் வந்து உட்காந்துட்டாரு. அடுத்ததாக வந்து கேது புதன் இருக்காங்க. நிறையா குடும்பத்துக்காக, அதே மாதிரி வந்து உங்களோட வீட்டில் உங்களுடைய சகோதரர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள், உங்களோட மாமனாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு புது புது மாற்றங்கள் விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடக்கும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய மனைவிக்காக இருக்கட்டும், உங்களோட பார்ட்னர்ஸ்க்காக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ரியலைஸ் ஆகிட்டு வருது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் வீட்டில் பகையோட வீட்டில் இருக்காரு. ஸோ மூத்த சகோதரர்களுக்கு நீங்கள் என்னதான் செய்தாலுமே தொழில் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இந்த டைம் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும். நிறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடுகள் போகலான்னு சொல்வீங்க. ஸோ கேது அந்த இடத்துல இருந்துட்டு நிறைய தடைகளை கொடுப்பார். ஸோ செவ்வாய் 11ஆம் வீட்டில் பகை வீட்டில் இருக்குது. பொதுவாக செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பூமிக்காரகன். ஸோ இட சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ குடும்பத்தில் வந்து அது உங்களுடைய சொத்து பிரிக்கிறதுக்கான வேலைகள் ஏற்படும்போது அதோட பிரச்சனைகளை ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய ஒர்க் மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் மூலியமாக சில பல தடைகள், உங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதற்கான தடைகளை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. பண வரவுகள் வரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல சம்பளம், நல்ல ஒர்க்கு, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே வரும். சமுதாய ரீதியான ஒரு விஷயங்கள் வக்கரமாக இருந்தாலும் அது நல்லா இருக்குது. 8க்குரியவர் வந்து 9க்குரியவராக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் வந்து வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல, அது சந்திரனோட வீட்டில் வந்து மறைந்து இருக்கிறார். மறைந்து உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற கிரகம் மறைந்தாலும் அது ஒரு நீச்சத்தன்மையை தரும். அப்போது யாராவது உங்களை கைட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க. சொல்லுவாங்க, நீ வா, வெளியே வா, ஒரு பிஸ்னஸா வா, பார்த்துக்கலாம், நீ சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் போட, இருக்கிற வேலையை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணி உங்களை கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட லைஃப் என்ன வருதோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேலையை விட்டு நீங்கள் வெளியே வந்து அவங்கள நம்பி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையும் கெடுத்து விட்டுருவாங்க. உங்கள் கையில் இந்த காசையும் வாங்கி உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ட்ரபிள் ஃபேஸிங் டைம் தான் அது. ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி பார்வையில் இருக்கீங்க நீங்கள். அவர் வக்கரமாக இருந்தாலும் அவர் வந்து இப்போ நல்லது பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுப்பார். ஒரு ப்ரெஷர் டென்ஷன்லேருந்து ஓகே இப்போதைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுப்பார். அப்போ மாமனார் மூலியமாக ஒரு பிரச்சனை, அதாவது உங்களோட சுய ஜாதகத்தில் அது வேறு மாதிரி இருந்தால் அது வேறு மாதிரி ஒர்க் பண்ணும். இப்போ வந்து செவ்வாய் அப்படிங்கிறது 11ஆம் வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ மாமனார் சார்ந்த ஏதாவது ஒரு குடைச்சல் பிரச்சனை, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட அப்பா ஏதாவது ஒரு சொத்து தகராறு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ புதன் லக்னத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிளான் பண்ணுவீங்க. ஓகே, இந்த முன்னாடி இந்த பிரச்சனை வருங்கிறது யூகித்து அதற்குண்டான சொல்யூஷன் எடுப்பீங்க. இதே தான் வந்து ஸ்டடீஸ். புதுசாக மாணவர்கள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சில ஸ்ட்ரகிள்ஸ் அப்டக்கல்ஸ் இருக்கும், ஆனால் சூப்பராக படிச்சிருவீங்க. இதே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா
முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா 11ஆம் வீட்டில் பகை வீட்டில் செவ்வாய் வந்து தனித்திருந்து உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறார். அப்போ என்னன்னா குடும்பத்தில் சில கிளாஷஸ், ஒரு திடீர் முடிவுகள், திடீர் மாற்றங்கள், திடீர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் சடனாக வந்து அப்படியே ஒரு பிளான் பண்ணிட்டே போவீங்க, அது அப்படியே கட் ஆகிடும். ஸோ ஜாக்கிரதை. ஏன்னா வந்து செவ்வாய் 4ஆம் பார்வையாக தன்னுடைய உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ வருமானம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, யார்கிட்ட கொடுத்த காசு வரணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு தடையை கொடுப்பாரு செவ்வாய். ஸோ பொதுவாக வந்து 5-10க்குரியவர் வந்து உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்காரு. சொல்லுவாங்க 11ஆம் வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், லாபத்தை தரும். அது உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. லாபத்தை விட அந்த இடத்துல வந்து சிறிதளவு ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ வந்து பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போவீங்க, சடனாக உங்களோட கோபத்தினால என்ன பண்ணுவீங்க, அந்த பிஸ்னஸே வேண்டாம், அப்படி என்ன நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோபத்தினால் அந்த ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு காரியமோ வந்து தடைபடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து யோசித்து நிதானித்து ஒரு விஷயத்த மூவ் ஆன் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையலை, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா
ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி ஆகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமா இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா
சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் வந்து சுக்கிர பகவான் அவருடைய அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வந்து வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹ. சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்கான பலன் 2026 எப்படிங்கிறத தெளிவா பார்ப்போங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அமோக வளர்ச்சி கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. இதனால அப்படி உறுதியா சொல்றேன் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு உண்டான ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஸ்வஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே 1ஆம் பாவத்திலே நின்று அமர்ந்து ஆட்சி பலம் பண்ணுகிறார். இதுவரை உங்களுக்கு யார் யாரெல்லாம் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அல்ல உங்களை விட்டு தள்ளி போடுறாங்க கஷ்டமான காலத்துல, அது எல்லாமே மாறிடும். சூழ்நிலைகள் அப்படியே இப்ப மாறப்போகுது. பலரும் பலவிதமான வகையான நன்மைகளை உங்களுக்கு செய்ய போறாங்க. உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சவங்க கூட இப்ப செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. அஸ்தமத்தில் இருக்கக்கூடிய சனி காலம் அது எல்லாமே உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் வந்து அமருகிறார், ஆட்சி பலம் பண்ணுகிறார். அப்படிங்கிறதுனால எல்லாமே மாறுங்க. அற்புதமான பல நல்ல விஷயங்கள் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதுல மிக முக்கியமானது தொழில் சார்ந்த விஷயம். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 2ஆம் பாவம் வலிமை அடைகிறது. முதல்ல வந்து அந்த இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. அடுத்தது வந்து அதுல புத பகவான் 2ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அதுவும் வந்து உச்ச பலம் பெற்று அந்த இடத்துல புதன் வந்து உச்சம். இந்த உச்ச பலம் பெற்று ஆட்சி பலம் செய்யக்கூடிய புத பகவான் ஆகட்டும், உங்களுடைய ராசிநாதன் ஆகட்டும், இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பொருளாதாரத்தை உயர்த்துவாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. இந்த பொருளாதார தடைக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க யாரெல்லாம் உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு பொறாமை சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விஷயத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை தடுக்கிறவங்களாகவும் இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. உங்களை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஆளாகிட்டாங்க. அதனால பல வகையிலும் உங்களுக்கு வந்து எதிரிகளினுடைய நிர்மூலம் உங்களுக்கு நன்மைகளை தரும். பலரும் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிங்க 12ல குரு இருந்தா எப்படி நல்லது சொல்றீங்க சுவாமி, அது வந்து ஒரு மறைவு ஸ்தானமாச்சான்னு நீங்க நினைக்காதீங்க. அது வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அஷ்டமாதிபதி 12ஆம் பாவத்திலே மறைவது யோகம். அதனால இது வந்து விபரீத ராஜயோகம் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துல அதாவது வந்து இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 30, 31 முறையா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் வருது. இந்த சந்திராஷ்டம தினத்திலே பொருட்களினுடைய கையாளுதல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில போயிட்டு வரீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளி இடம் போறீங்க, வெளி ஊருக்கு போறீங்கன்னா உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. சந்திராஷ்டம தினத்துல பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதுக்குன்னு எல்லாரும் பஸ்ஸுக்கே ஏறக்கூடாது, எல்லாரும் லீவ் விட்டு வீட்டிலே உட்காருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. கால தேச வர்த்தமான சூழ்நிலையினாலே பலருக்கும் பலவிதமான செயல்கள் இன்று அத்தியாவசிய செயல்களாக மாறிவிட்டபடினாலே அந்த தினத்துல இருந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க கையாண்டு மற்ற விஷயங்களை பிறகு செய்வது நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நிச்சயமாக நீங்க விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் பெருமான் உட்கார்ந்த மகா சங்கடகர சதுர்த்தி.
செப்டம்பர் 14 திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி வருது. இதுலலாம் விநாயகர் பெருமானை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியா கிடைக்கும். சிவாய நமக.